சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நாகூம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12-13 வசனங்கள். போச்சு, சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஆ எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாசிங்க பிரதர். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். இனி நான் உன்னைய சிறுமைப்படுத்த மாட்டேன். இந்த 6 மாதமும் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி சொல்லுங்க. நல்ல செய்தி இல்லையா? என்ன நல்ல செய்தி இல்லையா? இனி உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். இனி நான் உன்னை சிரமப்படுத்த மாட்டேன். நான் உன்னை சிரமப்படுத்தினேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். 6 மாதமாக ரொம்ப சிரமப்பட்டேன். இனி சிரமப்படுத்த மாட்டேன். எது சிறுமை? அடுத்த வசனம். நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன். நுகத்தை முறித்து கட்டுக. நுகம்தான் அந்த சிறுமை. ஜெபமணி தியானிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. ஒருவரும் அந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு, திருப்தியோடு, செழிப்போடு, ஆசீர்வாதத்தோடு செல்ல உதவிச்சு வசனத்தை ஆசீர்வதித்து தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளோதான் ஹல்லேலூயாவா? நல்லா சாப்பிட்டு வந்துட்டு காலையிலே என்னென்ன சாப்பிட்டீங்களோ தெரியாது. அவங்களாவது 6 மணிக்கே வந்தாங்க, பறக்க ஒன்றும் சாப்பிடாம. நீங்கள் நல்லா சாப்பிட்டு வந்து 10 மணிக்கு உட்காந்துக்கிட்டு ஹல்லேலூயா சொல்லுங்கன்னா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உன் நுகத்தை முறித்து. அவன் நுகம் எப்படி சொல்லியிருக்கு? அவன் நுகம். நுகம்னா என்ன? மாட்டினுடைய கழுத்தில் வைக்கிற ஒரு தடிக்கு பெயர் தான் நுகம். வண்டி இழுக்கிறதற்கு, உழுகிறதற்கு, விவசாயம் செய்ய உழுகிறதற்கு, வண்டியை இழுப்பதற்கு மாட்டினுடைய கழுத்தில் வைக்கிற அந்த தடிக்கு பெயர் தான் நுகம். நல்லா நின்றுக்கிட்டு இருக்கோம், புல் தின்னுக்கிட்டு இருக்கோம், நல்லா தடி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி வண்டியை கண்ட உடனே மாட்டுக்கு பாதி சாணி போட்டுரும். அதுக்கு பிறகு அந்த நுகத்தை தூக்கி வச்ச உடனே ஐயோ அப்போவே பாதி சாணி போட்டுரும். ஐயோ இந்த படுவாய் இப்போ இந்த நுகத்தை தூக்கி வைக்கிறானே, எம்பிட்டு நேரம் என்னை போட்டு பெண்டை கலட்ட போகிறானோ, எப்போ தான் இந்த நுகத்தை என்னை விட்டு கலட்டுவானோ, ஏதாவது தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா அந்த நுகத்தை கலட்டாதபடிக்கு கழுத்தில் என்ன போட்டு வச்சுருக்கான்? கயிறு, பெல்ட்டு, கயிறு. தப்பிச்சாலும் ஏதாவது கலட்டி விட்டுட்டு தள்ளிட்டு போயிடலான்னு பார்த்தா இவன் அப்படியும் தள்ள முடியாதபடி கழுத்தில் என்னத்தை மாட்டி வச்சுருக்கான்? கயிறை போட்டு வச்சுருக்கான். இதைத்தான் சொல்கிறாரு, உன் நுகத்தை முறித்து கழுத்தில் அப்படி கட்டி வச்சிருக்கிற கட்டை, நுகத்தோடு கட்டி வச்சிருக்க கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. இந்த நுகம் எதை காட்டுகிறது? 2 காரணத்தை காட்டுகிறது. ஒன்று, சிறுமை. சிறுமைப்படுத்தினேன். பாடுகள், துன்பங்கள், சிறுமைகள். அந்த பாடுகள் என்பது கடனாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி சிறுமைப்படுத்தினேன், இந்த பாடுபடுத்தினேன், இந்த பாடுகள் என்ற நுகத்தை வைத்தேன். இன்னொன்று, இந்த நுகம் என்பது எதை காட்டுகிறது? எபேசியர் நிருபம், கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரம் எடுக்கணும், நிறைய சோம்பேறியாக இருக்கக்கூடாது. மடியில் கையை வச்சு பைபிளை மடியில் வச்சு டக்குன்னு புரட்டணும். கலாத்தியர்னால் புதிய ஏற்பாட்டில் வருங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்குது கலாத்தியர். வீட்டில் பைபிள் படித்தா தானே தெரியும். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், தெரியலை கலாத்தியர்னால் எங்கே இருக்குன்னு தெரியல. எடுங்க வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் பரலோகம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. வாசிங்க சிஸ்டர். ஆனபடினாலே அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். அப்போ நுகம் என்பது எது? அடிமைத்தனம். சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனம், சில நபர்களுக்கு அடிமைத்தனம்,
சில காரியங்களிலே அடிமைப்பட்டு கிடப்பது. உன்னுடைய அடிமைத்தனத்தை முறித்து, அல்லது உன் சிறுமை என்கிற நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை சொல்லுங்க அறுத்து விடுவேன். கட்டுகளை அறுத்து விடுவேன். அது ஒருவேளை வியாதியாக இருக்கலாம். வியாதிக்கு அடிமைப்பட்டு கிடக்கலாம். சில மாத்திரைகள் சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த அடிமைத்தனம், சில காரியங்களை செஞ்சு தான் ஆகணும். அடிமைத்தனம். என் தேவன் அடிமைத்தனத்தை முறித்து கட்டுகளை என்ன செய்கிறவ? அறுக்கிறவ. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் கவனிக்கிறேன். இந்த அடிமைத்தனத்திலே ஒரு எக்ஸாம்பிள், உதாரணமாக இருக்கிறவர் சாலமோன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11 வசனத்துக்கு வாங்க. கிடக்கடன்னு வாங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11 வசனம். என் தகப்பன் யார்? சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் சொல்கிறான். இந்த பூமியில் சாலமோன் நல்ல ராஜா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மோசமான ஒரு அயோக்கியம். யார் சொல்லுங்க? அவர் என்ன ஒரு பெஸ்ட்டு சர்ச்சு கட்டினார். தாவீதுக்கு பதிலாக என்ன கட்ட அனுமதிச்சார்? சர்ச்சு கட்ட விட்டு. ஆனால் அவ்வளோ பெரிய தங்கத்தில் ஒவ்வொரு கல்லுகளுக்கு இடையில சாந்துக்கு பதிலாக எதை ஊற்றி? தங்கத்தை கரைச்சி ஊற்றி அப்படி கட்டி, பூச்சுக்கு பதிலாக தங்க தகடுகளை அடித்து வச்சு ஜக்கன்னு தங்கத்தில் கோயில் கட்டின மனுஷன்தான். என்னமோ அவன் அந்த மனுஷன் இப்படியெல்லாம் கட்டின உடனே ஜனங்கள் அவன் மேலே ரொம்ப அன்பு வச்சாங்க, நம்பிக்கை வச்சாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. யாருக்கு? இதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு புறஜாதி பெண்களை கட்டி பாகால கும்பிட்ற பொம்பளையில் கல்யாணம் பண்ணி அவளுக பேச்சை கேட்டுக்கிட்டு அதே கோயிலுக்குள்ள பாகாலுக்கு பலிபீடத்தம் கட்டினவன் யார்? இந்த சாலமோன். கத்தருக்கும் பலிபீடம் கட்டிவிட்டு அதே கோயிலுக்குள்ள பாகாலுக்கு பலிபீடம் கட்டினவன். அந்நிய பெண்களை பூரா கல்யாணம் பண்ணி 1000 பொண்டாட்டி அவனுக்கு, 300 மனைவி, 700 மறுமனையாட்டி. அப்போ என்ன கூத்தடிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்படிப்பட்ட கொடுமைக்காரனாக அவன் பர்சனல் லைஃப் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டா, ஜனங்களுக்கு வரி மேலே வரியை போட்டு கொடுமைப்படுத்தி ஜனங்களை சக்கையாக புழிஞ்சு என்னென்ன வரி பாருங்கள். தாமிரவர்ணி தண்ணியே வரல, தாமிரவர்ணி சாக்கடையில் சாக்கடை வரி. நான் நம்ம ஊரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன வரியை போட்டு என்னென்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்படி இதை விட வரும் கொடுமைக்காரன் யாருன்னா இந்த சாலமோன். அவன் சொல்கிறான் பாருங்கள், எங்கள் அப்பன் சாலமோனு பாரமான நுகத்தை உங்கள் மேலே வச்சார், நான் நுகத்தை குறைச்சி விற்பேன்னு சொல்லுவானா, இன்னும் என்ன செய்வேன்? இன்னும் பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களுக்கு சவுக்குனால் அடித்தார், நான் என்ன செய்வேன்? தேலை வச்சு கடிக்க விடுவேன். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி பாருங்கள் விஷம். சவுக்கடினாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த தேலை கடிக்க விடுவேன்னா எப்படி? அப்போ எவ்வளோ ஒரு கொடூர மனசுக்காரங்க பாருங்கள். இப்படித்தான் பிசாசு இன்னைக்கு மனுஷனை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான், குடும்பங்களை பாலாக்கிக்கிட்டு இருக்கான். நல்லா இருந்த கணவன் மனைவி சர்ச்சுக்கு குடும்பமாக வந்தவங்க வீட்டில் சண்டை சச்சரவு, பிரிஞ்சு கிடக்கு, நாரி கிடக்கு, வீட்டில் சண்டை சச்சரவு. இப்படி குடும்பங்களை பாலாக்கி கொண்டிருக்கிறான். அது மட்டுமா அவன் சொல்கிறான் பாருங்கள் ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப இப்போ பாட்டாக பாடணும். வாசிங்க அடுத்த வசனமா? இல்லை அது என்ன வசனம் தம்பி? 14 வசனம். என் தகப்பன் 11 வாசிங்க, 11 வாசிங்க. அவர் சுண்டு வரல 12:10 வைங்க தம்பி. வாசிங்க. கடைசி வரைக்கும் வாங்க, கடைசி சென்டென்ஸு. எப்படி இருக்கும்?
ஏன் சுண்டு வரல் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும், இடுப்பு எத்தனை சைஸ், இவ்வளோ சைஸாக இருக்கும். யார்? ஒரு மனுஷனுக்கு தகப்பனுடைய இடுப்பு. இவனுக்கு எங்கள் அப்பன் தகப்பனுடைய இடுப்பு எவ்வளவு தண்டி இருக்குது அதுவே பாரம்னு சொன்னீங்கன்னா, என் சுண்டு வரல் அதை விட பாரமாக இருக்கும். பார்க்கத்தான் சுண்டு வரல், அதை விட பாரம். அப்போ எதோட கம்பேர் பண்ண? அதைத்தான் சொல்கிறார், நுகத்தடி விரல் நீக்கை. பாடணுமா? அப்போது நுகத்தடி விரல்கிட்ட தான் வைக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இடுப்பை விட பாரமாக இருக்கும். இப்படி ஒரு கொடுமைக்காரன் யார்? இந்த சாலமோனுடைய மகன் ரெகோபயாம். இந்த ரெகோபயாம் இப்படி ஒரு நுகத்தடியை வைத்து ஜனங்களை கொடுமைப்படுத்தினவன் இந்த சாலமோனுடைய மகன். இன்றைக்கும் பிசாசு இப்படித்தான் இருக்கு. சின்ன பிரச்சனை மாதிரி இருக்கும், ஆனால் கொடுமையாக இருக்கும். சின்ன வலி மாதிரி தெரியும், சின்ன கட்டின்னு தெரியும், சின்ன வலி மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப கொடுமையாக இருக்கும். கண்ணு வலி வைத்த வலியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க கண்ணு வலி மாதிரி தெரியும், ஆனால் என்ன கொடுமையாக இருக்கும், என்ன வயிற்று வலி. இதுபோல தான் பிசாசு நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உங்களை சிறுமைப்படுத்த விடவே மாட்டேன். இந்த மாதத்திலிருந்து ஒரு மாற்றம் கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நுகம் என்று சொல்லும்போது 2 வகையான நுகம் இருக்கிறது. வாசிங்க மத்தேயு சுவிசேஷத்தில் ஏசப்பாவுடைய நுகத்தை பார்ப்போம். 11 அதிகாரம் 29, 30. புதிய ஏற்பாடு 11:29. நான் சாந்த மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் எப்படிப்பட்டது? 30ஆம் வசனத்தில் அடுத்த வசனம், என் நுகம் மெதுவானது, லகுவானது, பாரமாக இருக்காது. சாலமோன் மகன் சொன்னது போல சுண்டு வரலும் வேண்டாம், இடுப்பு வேண்டாம். என் நுகம் எப்படிப்பட்டது? மெதுவானது. இப்போ ஏசப்பா கும்பிட்றோம், ஏசப்பா கும்பிட்ட பிறகு நமக்கு பாடுகள் வருது, கஷ்டங்கள் வருது, பிரச்சனை வருது, வியாதி வருதுல்ல. ஆனால் எப்படி இருக்காது? லகுவாய் மாறிவிடும். மழை போல் வரும், பனி போல் மாறும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நுகம் உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு. ஆனால் அது எப்படி இருக்கும்? லகுவாக இருக்கும், லகுவாக இருக்கும், மெதுவாக இருக்கும். காரணம்னா என் இயேசு நம்மளை அழுத்த விட மாட்டார். அவர் தாங்கி பிடிச்சிக்கிடுவார். அதுக்கு மேலே அழுத்தினா அந்த நுகத்தை முறிச்சு விட்டுருவார். என் இயேசு கிறிஸ்துவின் நுகம் லகுவானது, மெதுவானது. அவரே சொல்கிறார், அவரே சொல்கிறார். அப்போ 2 நுகம் இருக்குது. ஒன்று சாத்தானுடைய நுகம், இன்னொன்று ஏசப்பாவுடைய நுகம். இந்த சாத்தானுடைய நுகம் பாரமாக இருக்கும், சிறுமையாக இருக்கும், வாழ விடாது, துன்பமாக இருக்கும். ஆனால் ஏசப்பா நுகம் மெதுவாக இருக்கும், லகுவாக இருக்கும். அதிலே சொல்லுவோமா? அதுக்கு தான் சர்ச்சுக்கு வருகிறோம், அதுக்கு தான் இயேசுவை கும்பிட்றோம், அதுக்கு தான் நமக்கு இயேசு தேவை. இந்த சாத்தானுடைய நுகத்தை முறிச்சு எடுத்து விட்டுட்டு நமக்கு லகுவான நுகத்தோடு நம்மளை வாழ வைக்கிறார். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சாத்தானுடைய நுகத்தை முறிக்க நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். வாசிங்க ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீக்கப்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து அதைத்தான் எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் அல்ல, அது டிரான்ஸ்லேஷன் தப்பு. அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். பை அனாயிண்டிங் இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது. அபிஷேகத்தினால் நுகம், சாத்தானுடைய நுகம் என்ன செய்யப்படும்? முறிக்கப்படும். பெயின், வேதனை, வியாதி, தீரா வியாதி, கஷ்டம்,
பிரச்சனை, தீராத பிரச்சனை, குட்டி பழக்கம், விட முடியாத அடிமைத்தனம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என் கர்த்தருடைய அபிஷேகம் அந்த நுகத்தை சொல்லுங்கள். அப்போ நீங்கள் சிலர் மட்டும்தான் சொல்கிறதுனால உங்களுக்குள்ளே என்ன வரலைன்னு அர்த்தம்? விசுவாசம் வரலை. விசுவாசமாக இருந்தால் ஆமேன்னு சத்தமாக சொல்லுவீங்க. அபிஷேகத்தை நீங்கள் சரியாக ருசிக்கணும். நீங்கள் அபிஷேகத்துக்கு வரணும். ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தை பெறணும். இந்த அபிஷேகத்துக்கு கிரேக்க வார்த்தை டொனாமிஸ். என்ன வார்த்தை? டொனாமிஸ். டொனாமிஸ்னால் என்னன்னு தெரியுமா? வல்லமை. என்ன வல்லமை தெரியுமா? 1000 அணுகுண்டை காட்டிலும் வல்லமையானது. 1000 அணுகுண்டை காட்டிலும் வல்லமையானது இந்த டொனாமிஸ் வல்லமை. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்கு முன்பாக ஒரு சக்தியும் நிற்கவே முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நீங்கள் சரியாக ருசிக்காமல் இருக்கீங்க. நீங்கள் ஆவியில் நிரம்பி செபிக்கிற நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு சீக்கிரத்தில் ஆவியில் நிரம்பி அப்படி நிறைஞ்சி அந்த டொனாமிஸ் அந்நிய பாஷையோடு ஆவியில் நிரம்பி ஜெபிக்க பழகுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற எந்த வியாதி, கிருமி, பிசாசு, கிரியை, செய்வன ஆவிகள், மந்திர சக்திகள் எல்லாத்தையும் சுட்டரித்து அப்படி உங்களை ஃப்ரீ ஆக்கி விடும். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கி பிசாசுக்கு பயப்படுறாங்க விசுவாசி. ரோட்டில் ஒரு பூசணிக்காயை பார்த்துடக்கூடாது. அவன் கண் திருஷ்டின்னு கழித்து போட்டிருக்கான், ஒதுங்கி போகிறது. ஒரு எலுமிச்சம்பழத்தில் இந்த குங்குமத்தை தடவி, அது வேற பாருங்கள், இது இங்கிட்டு மஞ்சள் அங்கிட்டு சிவப்பு. அதை பார்த்த உடனே இதுக்கு பயப்படுறது. ஏன்னா அவன் சாமியே அப்படித்தான் இருக்குது. மஞ்சளை பூசி இப்படி குங்குமத்தை தடவி பெரிய கண்ணோடு இப்படி நிற்கிதா. அதையே பார்த்து பார்த்து இவங்களுக்கு என்னது, என்ன பண்ணிடாதப்பா மாரியாத்தா, என்ன பண்ணிடாத, இப்படியே பயந்து பயந்தே சாமி கும்பிட்டு பழகி எதுக்குனாலும் என்னது பயப்படுறது. நீங்கள் ஒன்றும் பயப்படுற, நம்ம தெய்வம் அன்பான தெய்வம். ஹல்லேலூயா. நம்மளை யாருக்கும் பயப்படும். இருங்க, எலுமிச்சம்பழமே உங்கள் வீட்டில் போட்டாங்கன்னு வை, என்னத்துக்கு பயப்படணும்? வீட்டில் எலுமிச்சம்பழம் வந்து கிடந்துச்சு மாஸ்டர், காலையில் எந்திரிச்சு பார்க்குற யாரோ மந்திரிச்சு அப்படியே காம்பவுண்டு சோரை தாண்டி இதுக்குள்ளே உள்ளே போட்டு போயிருக்காங்க. என்ன கிடக்குது? மந்திரம். மந்திரம் மந்திரிச்சு போட்டு போயிருக்காங்க. அப்படியே விபூதி போட்டால் பாஸ்டர் அப்படியே உள்ளே வந்து கிடக்கு பாஸ்டர், வீட்டுக்குள்ள உள்ளே வந்து கிடக்கு பாஸ்டர், விபூதி போட்டலாம். அப்படியே தகடு வந்து கிடக்கு பாஸ்டர். இருக்கட்டுமே, தகடு தானே, சாம்பல் தானே. விபூதினா என்ன அர்த்தம்? சாம்பல் தானே. இருக்கட்டுமே. அந்த தகட்டுக்குள்ளே யார் இருக்க போகிறா சொல்லுங்க? ஒரு பேய் இருக்கும். பேய் தானே, ஏதோ ஒரு பேய் இருக்குது. அந்த விபூதி என்ன பொட்டலமே கிடக்கட்டுமே, எடுத்து பாருங்கள், அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது? ஒரு பேய் இருக்கும். எலுமிச்சம்பழமே இருக்கட்டுமே, குங்குமம் தடவை இருந்து போகுது, அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது? எங்க நாங்கள் பெரிய வலு சர்ப்பத்தையே போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது என்ன பெரிய எலுமிச்சம்பழம், என்ன பெரிய பேய், அது என்ன பண்ணிடும் நம்மளை? ஏங்க நம்ம சாத்தானையே வலு சர்ப்பத்தையே நம்ம நேரம் ஃபேஸ் பண்ணுற ஆட்கள், இதெல்லாம் ஏமாத்துறோம். உள்ளே வர முடியுமா? உள்ள அது நம்மளை கிட்ட நெருங்க முடியுமா? உங்கள்கிட்ட என்ன வல்லமை இருக்குது? கரெக்ட். அதில் அதை புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க தான், பிரசங்கத்தை கவனிச்சுட்டு வந்தவங்களுக்கு தான் கரெக்டாக சொல்லுவோம். என்ன வல்லமை இருக்குது? டொனாமிஸ் வல்லமை இருக்குது. டொனாமிஸ் வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய டொனாமிஸ் வல்லமை நம்மகிட்ட இருக்குது. கிட்ட நெருங்க முடியுமா? அணுகுண்டுக்கு முன்னாடி அணுகுண்டு மாதிரி டொனாமிஸ் வல்லமைக்கிட்ட இந்த மந்திர தகடுகள் இதெல்லாம் கிட்ட நெருங்க முடியுமா? எதுக்கு நம்ம பயப்படணும்? 1000 மந்திரவாதி சேரட்டுங்க, பிசாசத்தானே ஏவி விட முடியும். வேறு என்னத்தானே ஏவிடுவேன்? ஏதோ ஒரு பிசாசை அனுப்பி விடுவேன். அதுக்கு வேணால் பேர் வேணால் ஏதாவது வச்சுக்கலாம், குரலி அது இதுன்னு வச்சுக்கலாம். குரலி ஏதாவது என்னத்தையாவது வச்சுக்க, பேரை வச்சுக்க. ஏதோ ஒரு பேய் வரப்போகுது. நாங்கள் பேயவே ஃபேஸ் பண்ணத்தான் நிற்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அது எந்த பேயினாலும் வரட்டுமே, எந்த பேரில் வேணாலும் வரட்டுமே, ஃபேஸ் பண்ணுவோம். நம்மகிட்ட என்ன இருக்குது?
சொல்லுங்க. டுனாமிஸ் இருக்குது, அபிஷேகம், டுனாமிஸ் அபிஷேகம் இருக்குது. வா ஃபேஸ் பண்ணி பார்ப்போம். நீயா நான் கர்த்தருக்கு முன்பாக ஒரு சக்திகளும் நிற்கவே முடியாது. இந்த பக்கம் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே, இங்கிட்ட தான் கொஞ்சம் உற்சாகமாக சொல்கிறேன். முடிஞ்சாலும் முடியும். என்ன கர்த்தருக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்கவே முடியாது. பவுல் சொல்றாரு, கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு முன்பாக நிற்பவன் யார்? எந்த மந்திரவாதியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வல்லமையா இருக்கட்டும், இயேசு மட்டும் என் பக்கத்தில் நிற்பார்னா எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? ஒன்றும் சொல்லிருங்க பார்க்கலாம். அவன் நம்மளை ஒன்றும், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நுகம், அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அழகா ஒரு தேவாலயத்தை கட்டி, தங்கத்தில் தேவாலயத்தை கட்டி நல்லா பழி செலுத்தி நல்லா ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஆராதிச்சுக்கிட்டு இருந்த ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு கூடி போய் அட்டாக் வந்துருச்சு. எனக்கு மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு கூடி, யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சர்ச்சுக்கே போகிறது கிடையாது, பழி செலுத்துறது கிடையாது, தோத்திரம் வாயை திறந்தால் தோத்திரம் சொல்கிறது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது, தசமாக காணிக்க வைக்கிறது கிடையாது. இப்படி ஒரு மாதிரி ஜனங்கள் நிர்விசாரம் ஆயிட்டாங்க. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். கர்த்தர் என்ன செய்யலான்னு பார்த்தாரு. இவங்களுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கத்தில் இத்தனை டன்னு தங்கத்தில் கோயிலை கட்டி கொடுத்தோமே, ஒழுங்காக சர்ச்சுக்கு போக மாட்டேன்றாங்களே, பாட மாட்டேன்னா, ஆராதிக்க மாட்டேன், என்ன செய்யன்னு சொல்லி இவங்களை பாபிலோனியன் மன்னன் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அசிபமா எடுங்க எடுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சொல்லுங்க. பாபிலோன் ராஜாவின் நுகத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். என்ன பாபிலோன் ராஜா? அடுத்து 14ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனம், அதே அதிகாரம் 11ஆம் வசனம். ரெண்டே வருஷத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய நுகத்தை, அப்போது பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கொழுப்படுத்த இஸ்ரவேல் ஜனங்களை சர்ச்சுக்கு போகாமல், ஆராதனை செய்யாமல், காணிக்கை செலுத்தாமல், ஞாயிற்றுக்கிழமை பார்த்து ஊர் சுற்றுறது, ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கறி எடுத்து தின்னுட்டு நீட்டு நிமிர்ந்து கிடக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை பார்த்து டிவிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறத பார்த்து இந்த பாபிலோனிய ஜனங்களை யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இந்த நேபுகாத் நேச்சார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போனான். அடித்து கைதிகளாக கொண்டு போய் 120 தேசத்துலேயும், அவன் 120 தேசத்துக்கு ராஜா, பெரிய ராஜா, சாம்ராஜ்யம். 120 தேசத்துக்கு அடிமைகளாக வேலைக்காரனாக பிரித்து விட்டான். மகன் ஒரு இடத்துல வேலைக்காரனாக இருக்கேன், தகப்பன் ஒரு இடத்துல வேலைக்காரனாக இருக்கேன், மருமையும் ஒரு நாட்டில் வேலைக்காரனாக இருக்கேன். இப்படி வேலைக்காரனாக பிரித்து விட்டான். அங்கே போய் அடிமையாக இருக்குது, அடிமை வேலை செய்கிறான். அந்த ராஜா கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு, ராஜா கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு அடிமைகளாக. இந்த அடிமை வாழ்க்கை நுகத்துக்கு சமம். அடிமை வாழ்க்கை நுகத்துக்கு சமம். யாருக்கு அடிமையாய் கிடக்கிறார்கள்? நேபுகாத் நேச்சாருக்கு அடிமையாக இருக்கிறார். பாபிலோனிய மன்னன்
இவங்க ஒரே நாளில் இது நடக்கலை, 3 தடவையாக நடந்தது. இவங்க அப்பா அவர் நெபுகத்நேச்சார். யார் அப்பா? நீ ஹிஸ்ட்ரியில் சரித்திரத்தில் படிச்சிருப்பிய. நேபுகாத்நேச்சாருடைய அப்பா வேறு என்ன? நெபுகத்நேச்சார். நெபுகத்நேச்சார் கிமு 606 படையெடுத்து வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிச்சிட்டு போனான். பாபிலோனிய மன்னனாகிய நெபுகத்நேச்சார் அவன் தான் சிறைப்பிடிச்சிட்டு போனான். அப்படி சிறைப்பிடிச்சு போனதில் தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படிப்பட்ட அரச குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். ஆம்பளைகள், வாலிபர்கள், அவ்வளோ பெரியவங்களெல்லாம். கிமு 606. சரி, நம்ம பாபிலோன் ராஜா நம்மளை சிறைப்பிடிக்கிறான், இனியாவது ஒழுங்காக இருக்கணுமா இல்லையா? ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இனிமையாவது ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணுமா வேண்டாமா? இனியாவது ஒழுங்காக நம்ம மறுபடியும் கொழுப்படுத்தி சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க மகனாகிய நேபுகத்நேச்சாருடைய மகன் நேபுகாத்நேச்சார், அவன் நேச்சரை வந்துட்டான். நேபுகாத்நேச்சார் நேச்சராகவே வந்தான் பாருங்கள். இந்த தீர்க்கதரிசி முக்கியமான ஆட்களை பூரா சிறைப்பிடிச்சிட்டு போனான். அதில் இந்த எசேக்கியாவும் ஒருத்தர். இது 595 கிமு. நான் சொல்கிற பூரா சரித்திரம், ஹிஸ்ட்ரி. பைபிள் இஸ் எ ஹிஸ்ட்ரி, நாட் ஸ்டோரி. 10 தலை, யானை முகம் இப்படிலாம் கதை விட்டால் எடுபடாது. இது நேச்சர். எது சொல்லுங்க? ஆமாம், யானை முகம், அப்படி 10 தலை, 8 கை, இதெல்லாம் குறை, அப்படிலாம் கதை விட முடியாது. பைபிள் பூரா என்னது? சரித்திரம். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் பூரா என்னது? சரித்திரம். ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். இந்த நேபுகாத்நேச்சார் வந்து தான், இவன் தான் தொங்கு தோட்டத்தை கட்டினவன், இவன் தான் மகா பாபிலோனிய மன்னன். சரி, இவன் என்ன செஞ்சான்? இவன் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி போன்ற ஆளுக்கு முக்கியமான புறம் பிடிச்சிட்டு போனான் 595. அதுக்கு பிறகு திருந்தணுமா இல்லையா? அப்போவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க திருந்தலை, ஒழுங்காக சர்ச்சுக்கு போகலை, ஒழுங்காக ஆராதனைக்கு போகலை. பாஸ்டர் தான் ஆஸ்பத்திரியில் தானே இருக்கார், நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? அப்படியே வர்றது, கொஞ்சம் நேரம் உட்கார்றது, அப்புறம் எந்திரிச்சு போகிறது, அப்படியே அறகுறையாக அப்படியே தலையை காட்டுறது, அப்படி இல்லை. இந்த டிமிக்கெலாம் கத்தட்ட எடுபடவே சொல்லுங்க. கத்தர் பார்த்தார். கிமு 586 மொத்தமாக படையெடுத்து வந்து, உங்களுக்கெல்லாம் எதுக்குடா சர்ச்சுன்னு சொல்லி சர்ச்சையே இடித்து ஒரு கல்லின் மேல், ஏன்னா தோண்ட எதாத்தான் வந்துக்கிட்டு இருக்கு, தங்கமாக வருது. அட்டா பாவிகளா, இவ்வளவு தங்கம் இருந்திருக்கடா, தெரியாமல் போச்சுன்னா அதனால் அவன் ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இராதபடிக்கு அந்த தேவாலயத்தை இடித்து அம்புட்டையும் அள்ளிக்கிட்டு லாரி அள்ளிக்கிட்டு போகிறான். வண்டி அள்ளிட்டு போகிறான். சிந்தினது தான், அதுதான் அவங்களுக்கு கல்லோடு ஒட்டிக்கிட்டு இருந்தது தான். அதில் 1 கிராம் நமக்கு கிடைச்சா கூட மூக்கில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அவன் சர்வசாதாரணமாக சாந்துக்கு பதிலாக எதுக்கு தான் ஊற்றி கரையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் தங்கத்தை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு 1 கிராமு கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன விலைக்கு போய்கிட்டு இருக்குன்னு நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே யோசனை ஓடுது உங்களுக்கு? பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுசை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். இந்த வயசானது நொண்டினோட நோய்வாய்ப்பட்டது மட்டும் கிடக்குதுகளை ஒழிய மற்றபடி எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டான். கொண்டு போய் 127 தேசத்துக்கு அடிக்க. இப்போ இஸ்ரவேல் தேசம் சிறைப்பட்டு கிடக்கிறது. பாபிலோனிய மன்னனால் அடிமைகளாக கிடக்கிறாங்க. அவன் பார்த்து சோறு போட்டால் தான் உண்டு. எத்தனை பேர் தான் சோறு போடுவான்? அவன் பார்த்து கொடுக்குற சாப்பிட்டும் சாப்பாமலும் வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தண்ணி மட்டும் ஆத்தங்கரையில் போட்டான். ஆசிங்க 137 சங்கீதம் 1 பிறகு அழுகாமல் என்ன செய்ய? இங்கே ஒழுங்காக இருக்கும்போதே சர்ச்சுக்கு வராமல் ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கையில் அழுகிறது, எசப்பா என்ன எப்படியா அது காப்பாற்றவா. ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு அழுகிறது.
நல்லா இருக்கிற காலம் இன்னுமே நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போவேன் ஆண்டவரே, இன்னுமே கரெக்டாக தசமாத்தெல்லாம் வைப்பேன் ஆண்டவரே, இப்படி டாக்டர் புது புது பில்லாக போடுறாங்களே ஆண்டவரே, நான் இன்னுமே ஒழுங்காக தசமாத்துவேன். அங்கே உட்காந்து யோசித்தது போல் இவர்கள் எங்கே உட்காந்து யோசித்துக்கிட்டு இருக்காங்க? பாபிலோன் ஆறுகள் அண்டை உட்காந்து யோசித்துக்கிட்டு. இப்படி கொண்டு போய் பிரித்து போட்டான். யார்? பாபிலோனிய மண். இப்போ அங்கே உட்கார்ந்து அடிமையாய் கிடக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது நம்ம எசேக்கியாவுக்கு ஒரு தரிசனம் வருது. வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவிலே நான் இருக்கும்போது வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சிறைப்பட்டவங்கள்லாம் அங்கே ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு கூடாரத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே? கேபார் நதிக்கிற. கேபார் நதினா இது அதே கேப்பாரற்ற நதி. அப்படியா? கேபார் நதினா ஐபிராத் நதிக்கு தான் இன்னொரு பேர் என்னது? கேபார் நதி. ஐபிராத் நதிக்கரையில் தான் பாபிலோன் தொங்குந்தோட்டம் கட்டப்பட்டது. பாபிலோனுடையதான ஹெட் குவார்ட்டர் அங்கே தான் இருக்குது. பாபிலோன் மன்னனுடைய அரண்மனை அங்கே தான் இருக்குது. ஏது? ஐபிராத் நதி. இந்த ஐபிராத் நதிக்கு தான் இன்னொரு பேர் என்னது? கேபார் நதி. நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். பைபிளில் இதுக்கு தான் பைபிள் காலேஜுக்கு போகணும். பைபிள் காலேஜுக்கு போகிற பாஸ்ட்டு சர்ச்சுக்கு போகணும். சும்மா பாஸ்ட்னா எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? கேபார் நதினா என்னது? எங்கிட்ட தான் இருக்கோ கேப்பாரட்டு கிடக்கும் போல் ஏதோ ஒரு நதி. ஐபிராத் நதிக்கு தான் இன்னொரு பேர் என்னது? கேபார் நதி. இந்த கேபார் நதிக்கிட்ட தான் இவர் கூடாரம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யார்? எசேக்கியா. எசேக்கியா யார்? 3ஆம் வசனத்தை பாருங்கள். போச்சு. ஆசாரியன் பூசி என்னும். நான் இந்த பாருங்கள், யாரையும் பூசி முழுகிற வேலையெல்லாம் எனக்கு கிடையாது. நான் உள்ளதை சொல்கிற ஊழியக்காரன். ஆமேன்னு சொல்லுங்கள். அதான் எசேக்கியேலுடைய அப்பா பேர் என்னது? பூசி. யாரையும் பூசி முழுகிறவரே கிடையாது. அது பேரே பூசி. பூசியின் மகனாகிய பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேல். அப்போ எசேக்கியேலுடைய அப்பா யார்? ஆசாரியன். தொழில் என்னது? ஆசாரியது. இவர் யாரா இப்போ மாறுறாரு? தீர்க்கதரிசி. ஆசாரியனாக இருந்தவன் அவருடைய மகனும் ஆசாரியனாக தானே வரணும். ஆமாம், ஆசாரியன் மகன் தான் யாரா ஊழியம் செய்யணும்? ஆசாரியனை ஊழியம் செய்யணும். ஆனால் இப்போ யாரா மாறுறாரு? தீர்க்கதரிசியாக மாற்றுறாரு. தீர்க்கதரிசியாக மாற்றுற காரணம் ஆசாரிய ஊழியமே இல்லை. சர்ச்சு இருந்தால் தானே ஆசாரிய ஊழியம் செய்ய. சர்ச்சே இல்லையே. சர்ச்சை இடிச்சு விட்டாங்களே. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிச்சாச்சு. அப்போ ஆசாரிய ஊழியமே இல்லை. இப்போ யார் இது? அதனால் ஆசாரியனாக இருந்த இந்த பூசி அவருடைய மகனை கர்த்தர் யாராக மாற்றுகிறார்? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா என்ன? ஜனங்களிடத்தில் போய் ஜனங்களுடைய தப்பிதங்களை சொல்லி திருத்தி அவர்களை கர்த்தரிடத்தில் திருப்புகிறவர்கள் தான் யார்? தீர்க்கதரிசி. ஆசாரியன்னா யார்? தப்பை உணர்ந்து சர்ச்சில் வந்து பழி செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்று அந்த பாவத்துக்குரிய சாபத்திலிருந்து விடுதலையாகி ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறதுக்கு ஆலயத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெறுகிற இடம்தான் ஆசாரிய ஊழியம். திருந்தி வர்றான்ல, நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு என்னை மன்னித்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி, அப்போ அவனுடைய பாவத்துக்கு பழி செலுத்தி அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவனை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறவர் தான் யாருடைய ஊழியம்? சொல்லுங்கள், ஆசாரிய ஊழியம். தீர்க்கதரிசினா யார்? ஜனங்கள்கிட்ட போய் அவன் தப்புதங்களை சொல்லி கர்த்தர் உணர்த்துவார். சொல்லி தாவீது தப்பு செஞ்சதை காத்து தீர்க்கதரிசி வந்து நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லி, நீ தாண்டா அந்த ஆள், நீ தான் இந்த தப்பை செஞ்சவன் சொல்லி உணர்த்தி திருத்தி அவனை போய் ஆலயத்தில் பாவ மன்னிப்பை வாங்க வச்சது தீர்க்கதரிசி. பாவ மன்னிப்பை வாங்கி கொடுத்தது ஆசாரி. புரிஞ்சுக்கிறோன்னு அல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆசாரி என்ன யார்?
தீர்க்கதரிசி என்ன யார்? இப்போ ஆசாரி ஆகிய பூசி ஆசாரியுடைய மகன், நீங்கள் நம்ம ஊர் தச்சாசாரி மாதிரி நினச்சிடாதீங்க. இது ஆசாரின்றது தொழில், அது ஆசாரியன் என்றால் ஊழியக்காரன் அர்த்தம். ஆசாரி வேற, ஆசாரியன் வேறு, ரெண்டும் ஒன்றுன்னு தான் நான் நினச்சேன். நான் அப்படித்தான் நினச்சேன். ஏசு பிரதான ஆசாரியன், பைபிள் காலேஜில் முத வந்திருக்கேன். ஏசு பிரதான ஆசாரியன் நினைச்சேன். பெரிய ஆசாரியாக இருப்பார் போல, கடவுள் இல்லையா, பெரிய ஆசாரியாக இருப்பார் போல அப்படின்னு. ஏற்கனவே அவர் எந்த குடும்பத்தில் பிறந்தவர்? தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தவரா? அப்போ நான் பெரிய ஆசாரியாக இருப்பார், கடவுள் இல்லையா, பெரிய ஆசாரியாக தான் இருப்பார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஆசாரியன்னா யார், ஆசாரின்னா யாருன்னு. அல்லையா சொல்லுங்கள். ஆசாரியன் என்றால் ஊழியக்காரன் அர்த்தம். ஆசாரியன் என்ன அர்த்தம்? ஊழியக்காரன். சரி, இப்போது இவருடைய மகன் எசேக்கியேல், இவர் யாராக மாறுகிறார்? தீர்க்கதரிசியாக மாறுகிறார். என்ன தீர்க்கதரிசியாக மாறுறாரு? இப்போ இவர் கூடாரத்தில் உட்காந்து தோத்துறோம் ஆண்டவரே தோத்துறோம், இப்போ சர்ச்சும் இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் எப்படி சாப்பிட, சர்ச்சு இருந்தால் கூட ஜனங்க காணிக்க ஒன்று போடுவாங்க, எங்களுக்கு எதாவது வயிறு நிரம்பு, நான் என்ன பண்ணேன், இப்படி எங்கள் நிலைமை ஆகிப்போச்சே, சர்ச்சும் போச்சு, ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, நான் என்ன செய்ய ஆண்டவர் அழுதுகிட்டு சோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு தரிசனம் பார்க்குறாரு. வாசிங்க 1ஆம் வசனம். கடைசி வரி, 1ஆம் வசனம் கடைசி வரி. சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட்டு தேவ தரிசனத்தை கண்டேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கண்டேன்? தேவ தரிசனம் கண்டேன். நல்லா கவனிக்க வேண்டிய சத்தியம், வானங்கள் திறக்கப்பட்டது. எது திறக்கப்பட்டது? வானமா வானங்களா? வானங்கள் திறக்கப்பட்டது. அப்போது வானங்கள் திறந்துட்டாலே அங்கே தேவனை பார்க்கலாம். வானம் திறந்தால் பார்க்க முடியாது, வானங்கள் திறக்கணும். பவுல் எத்தனை வானம் வரை போனார்? 3ஆம் வானம் வரைக்கும் போன பிறகு தான் தெரிஞ்சது. அதுபோல் வானங்கள் திறக்கப்படணும். இப்போ இன்னொரு உதாரணம் எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7வது அதிகாரம் 56. இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் தேவனும் மனுஷகுமாரும் நிற்கிறத பார்க்குறாரு. தேவன் சிங்காசனத்தில் இருக்கார், மனுஷகுமாரன் வலது பாரசத்தில் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பிதா சேரில் உட்கார்ந்துருக்காரு, மனுஷகுமாரன் வலது பாரத்தில் உட்கார்ந்துருக்காரா நிற்கிறாரா? நிற்கிறாரு. பிதா உட்கார்ந்துருக்கார். உயரம் உன்னதமான சிங்காசனம். அப்படியே பரலோகம் தெரியுது. வானங்கள் திறந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்க்ரீனாக விலகுன மாதிரி ஒவ்வொரு வானமாக திறந்து எது தெரியுது? பரலோகம் தெரியுது. பரலோகத்தில் பிதா இருக்கிறார். பிதாவுக்கு பக்கத்தில் யார் நிற்கிறா? ஏசப்பா நிற்கிறார். இந்த பரலோக காட்சியை யார் பார்க்குறா? ஸ்தேவான். யார் பார்க்குறா? ஸ்தேவான். அதே பரலோக காட்சி இங்கே எசேக்கியேலில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் யார் பார்க்குறா? எசேக்கியேல் பார்க்குறாரு. நல்ல கடவுளை உண்மையாக தேடினா நம்மளும் இது போல் பார்க்க முடியும். ஆமேன். எல்லாரும் சிறையிருப்பை நினச்சி, நுகத்தை நினச்சி, கஷ்டத்தை நினச்சி, சிறுமையை நினச்சி, நுகம் என்கிற சிறுமை கஷ்டம் இப்படி கஷ்டப்படுறமே, இயேசுவை கும்பிட்டு என்னத்தை கண்டேன்னு முறுமுறுத்து திட்டிக்கிட்டு குமுறிக்கிட்டு கிடக்கிறாங்க. இவனும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறார், உண்மையாக இருக்கிறார், விசுவாசமாக இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு பரலோகத்தை திறந்து தேவனை காட்டுகிறார். முறுமுறுக்கிறவன் பரலோகத்தை பார்க்கவே முடியாது. பரலோகத்தை பார்க்க முடியாது. பார்க்குறார். வானம் திறந்திருக்கிறத பார்க்குறார். எந்த ஆற்றங்கண்டையில்? கேபார் ஆராயை பார்த்து உட்கார்ந்துருக்கு. சரி, அங்கே உட்கார்ந்து இந்த தரிசனம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 137ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை பாருங்கள். எங்களை சிறைப்படுத்தினவர்கள்
உங்கள் பாட்டை இன்னொரு தடவை உங்கள் கிறிஸ்தவ பாட்டு, சியோனின் பாட்டு, ஏசப்பா பாட்டை இன்னொரு பாட்டு பாடுங்க, இன்னொரு பாட்டு பாடுங்கன்னு விரும்பி விரும்பி கேட்குறாங்க. இவங்க சிறைப்பட்டவர்கள், அவர்கள் சிறைப்படுத்தினவர்கள். பாபிலோனிய அரசன் சிறைப்படுத்தினான், இவர்கள் சிறைப்பட்டவர்கள். நம்ம சிறைப்பட்டு போனாலுமே அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கூட்டம் கூடி உட்காந்து பாடி ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ பாருங்க, தன் கஷ்டத்திலும் தன் சிறுமையிலும் தன்னுடைய இதில் நுகத்தடியிலும் தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை பாடுகிறதை நிறுத்தவே இல்லை. இதுதான் ஒரு விசுவாசிக்கு தேவை. என்ன துன்பம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும் துதிக்கிறது, ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, காணிக்கை செலுத்துறது, சர்ச்சுக்கு போகிறது, ஊழியம் செய்கிறது, ஆத்மாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறத நிறுத்தவே சொல்லுங்க. அப்படி நிறுத்தினால் அதே அதிகாரத்தில் சொல்லுங்க, வலது கை சொல்லுங்க 5ஆம் வசனத்தில் பாருங்க, எருசலேமே நான் உன்னை மறந்தால், எருசலேமில் இருக்கிற தெய்வமே, யெகோவாவே, கர்த்தாவே, ஏசப்பா, நான் உன்னை மறந்தால் என் வலது கை திங்கிறதை மறப்பதாக அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி சொல்கிறாரு? வலது கை தொழில், வலது கையுடைய தொழில் என்ன? அது நல்லா உருட்டி உருட்டி இதை முழுங்கிறதுக்குள்ள இங்கே உருட்டி ரெடி பண்ணி வச்சிடும் அந்த கையை. பார்த்தீங்களா? அப்படியே இங்கே முழுங்கிறதுக்குள்ளே அடுத்து இந்த கை பிசைய வேண்டியதை பிசைஞ்சு, உருட்ட வேண்டியதை உருட்டி, டபக்கு 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 டபக்கு, இங்கே முழுங்கிறதுக்குள்ள அடுத்து வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். டபக்கு டபக்கு டபக்கு, என்ன வேகமாக கையும் வாயும் வேலை செய்யுது. உன் தொழிலை கர்த்தரை கைதட்டி பாடாவிட்டால் சாப்பாட்டை மறந்துருங்க இன்னைக்கோட. அதை எப்படி மறப்போம் பாஸ்டர்? அது மட்டும் வாயை வெள்ள விரிவாய் தர உருட்டி உருட்டி உள்ளே போடுவேன்ற மாதிரி போடுறீங்களே, வாயை விரிவாய் திறஞ்சு பாட்டு பாடுங்க. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போய் சிறைப்பட்டு கிடந்தாலும் அவர்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள்? பாடினார்கள். அவங்க பாடுறத பார்த்து கர்த்தர் அவங்களுக்கு சிறையிருப்பை திருப்பணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். சிறையிருப்புலேருந்து அவங்கள முடிக்கணும். அதுதான் அவர் சொல்கிறார் 126ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது, ஆச்சுங்க 1ஆம் வசனமா 3ஆம் வசனம், சிறையிருப்பின் கர்த்தர் திருப்பும்போது எங்களுக்கு சொப்பனம் போல் இருந்துச்சு. எருசலேம் அந்த பாபிலோன்லேருந்து சிறையிலேருந்து வெளியில் வரும்போது எங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சொப்பனம் போல் இருந்தோம். அடுத்து 3ஆம் வசனம் சொல்ற, கர்த்தர் இவர்களுக்கு எவனுமே சிறைப்பட்டு வந்தவன் திரும்பி போனதே கிடையாது. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் திரும்ப போகிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். புறஜாதிகளே சொல்கிறான், இவர்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சார், என்னென்ன கஷ்டம் வந்துச்சு, அம்புட்டும் குணமாயிருச்சே, அம்புட்டும் நல்லா ஆயிருச்சே, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சே. கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை சொல்ல வைப்பார். இந்த 6 மாதத்தில் சொல்ல வைப்பார். உங்கள் கஷ்டம் மாறும், உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்கள் பிரச்சனை மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இவர்கள் சிறையிருப்பை மாற்றினார் என்று உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை சொல்ல வைப்பார், உங்களோடு பழகினவர்களை சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. இப்போ எங்கே இருக்காங்க? பாபிலோனில் சிறைப்பட்டு கிடக்காங்க. ஜெபம் பண்ணுறாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க. இதை அறிஞ்சு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்துட்டாரு. யாருக்கு? எல்லாம் எசேக்கியேலுக்கு வாங்க. எசேக்கியேல் என்ன கொடுத்துட்டாரு? தரிசனம் கொடுத்துட்டாரு. என்ன தரிசனம் கண்டாரு? 5ஆம் வசனம். 4 ஜீவன்கள் தெரியுது. என்ன பார்த்தாரு? 3 தரிசனம் பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? தரிசனம் பார்த்தாரு. அந்த தரிசனத்தில் என்ன பார்த்தாரு?
அப்படியே ஒரு தரிசனம், அப்படியே பரலோகம் தெரியுது, பிதா உட்கார்ந்துருக்காரு, ஏசப்பா நிற்கிறாரு, அப்படியே இப்போ தரிசனம் தெரியுது. அந்த தரிசனத்தில் அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்தில் எத்தனை ஜீவன் நிற்குது? எத்தனை ஜீவன்? எத்தனை ஜீவன்? 4 ஜீவன் நிற்கிது. 4 ஜீவன். சரி, இந்த 4 ஜீவன்களுடைய காரியங்களை அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா வாசிங்க 5ஆம் வசனத்தில் 4 ஜீவன்கள் எப்படி இருக்குது? மனுஷ சாயலாக இருக்குது. சாயலை பார்த்தா யார்? மனுஷ சாயல். மனுஷ சாயலாக இருக்குது. ஆனால் 4 பேர் நிற்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எத்தனை சாயலாக இருக்குது? மனுஷ மாதிரி தெரியுது. அப்படியே பார்க்குற மனுஷ மாதிரி தெரியுது. 4 பேர் நிற்கிது. 4 உயிர், 4 பேர் நிற்கிது. அப்புறம் கொஞ்சம் நல்லா பார்க்குறாரு. அடுத்த வசனத்தில் 4 செட்டைகள் இருக்குது. எத்தனை இருக்குது? 4 செட்டைகள் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நல்லா பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தா இல்லை சக்கரம். அது எத்தனை வசனம்? 5ஆம் வசனமா 10ஆம் வசனம்? 15ஆம் வசனம் பாருங்கள். பத்தாம் வசனத்தில் பாருங்கள். 10ஆம் வசனத்தில் பாருங்க. 4 முகங்களுடைய சாயலும். என்னென்ன முகம்? சிங்க முகம், மனுஷ முகம், எருது முகம், கழுது முகம். எல்லாருக்கும் நல்ல தரிசனத்துக்கு போமா? என்னை பாருங்கள். கொஞ்ச நேரம் நான் சொல்கிறேன், என்னை பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு அருமையான தரிசனம். உங்களுக்கு வீட்டில் படித்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியவே புரியாது. உங்களை நான் இந்த 2 மாதம் வீட்டில் கிடந்தப்போ இதே வேலை. இப்படி புரியாதெல்லாம் படித்து அதை அறிஞ்சு புரிஞ்சு அதனுடைய அர்த்தத்தை எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ தரிசனம் பார்க்குறாரு யார்? எசேக்கியேல் பார்க்குறாரு. வானங்கள் திறக்குது, சிங்காசனம் இருக்குது. சிங்காசனத்திட்ட எத்தனை ஜீவன் நிற்கிது? 4 ஜீவன் இருக்குது. அப்படி கொஞ்சம் உத்து பார்க்குறாரு. மனுஷ சாயலாக தெரியுது. என்ன சாயலாக இருக்குது? 4 பேர் நிற்கிற மாதிரி தெரியுது. 4 பேர் யாராக தெரியுது? அங்கே மோசே, இது தானியல் அப்படி எதுவும் இருக்குமான்னு பார்த்தா என்ன முகம்? சிங்க முகம், மனுஷ முகம், கழுகு முகம், எருது முகமாக தெரியுது. முகத்தை பார்த்தா எருதாக தெரியுது, கழுகாக தெரியுது, சிங்கமாக தெரியுது, மனுஷனாக தெரியுது. ஆனால் சாயலை பார்த்தா மனுஷ சாயலாக இருக்குது. இதே காட்சியை யோவான் பார்க்குறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐயோ நேரம் போயிடுச்சே. ஐயோ கம்யூனியனுக்கு நேரம் ஆயிடுச்சு. போச்சு என் மனசே ஓடி போச்சு. நேரம் பார்க்காம போய்கிட்டு இருக்க வண்டி. சரி இருக்கட்டும், கொஞ்சம் இன்றைக்கி ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சிரு சுருக்கமா. சொல்லுங்கள். என்ன முகம் தெரியுது? முதலாம் ஜீவன் சிங்கம், காளை, மனுஷ முகம், கழுகு. பார்த்தீங்களா? மனுஷன், சிங்கம், கழுகு, எருது. அங்கே வாங்க. எசேக்கியேல் யாரை தான் பார்க்குறாரு? அப்போ 2 பேருமே யாரை தான் பார்க்குறாங்க? பரலோகத்தை தான் பார்க்குறாங்க. பரலோகத்தில் தேவன் உட்கார்ந்துருக்கிறார். அந்த தேவனுக்கு பக்கத்தில் 4 பிரதான ஜீவன்கள், தூதர்கள், பிரதான தூதர்கள் 4 பேர் நிற்கிறார்கள். அந்த 4 பேரும் 4 ஜீவன்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 4 தூதர்களும் சிங்க முகம், கழுகு முகம், எருது முகம், மனுஷ முகம் அப்படி இருக்குது. தோற்றத்தை பார்த்தா மனுஷ சாயலாக இருக்குது. எல்லாம் ரைட்டு. அதுக்கு கீழே பார்த்தா 10ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தில் வீல், சக்கரம் இருக்கா? 15ஆம் வசனத்தில் என்ன இருக்குது? அந்த ஜீவன்களுக்கு கீழே பார்த்தா என்ன இருக்குது? 4 முகங்களுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். என்ன கண்டேன்? முகம் தெரியுது. 4 முகம் தெரியுதா? தெரியுது. 4 முகம் தெரியுது. எருது, சிங்கம், மனுஷன், கழுகு. கீழே பார்த்தா என்ன இருக்குது? சக்கரம் இருக்குது. ஆனால் சாயலை பார்த்தா
மனுஷ சாயல். என்ன காட்சி இது, என்ன அர்த்தம் எனக்கே புரியலை. ஆண்டோட்ட ஜெபிச்சு 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 அர்த்தத்தை கேட்டு அப்போ தான் தெரியுது இந்த சக்கரம் என்பது மனுஷ சாயலில் அவனுடைய வாழ்க்கை சக்கரம். என்ன சாயலில் தெரியுது? அப்போ மனுஷ வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் போன்றது. த லைஃப் இஸ் அ வீல். சக்கரம்னு அர்த்தம் என்ன? மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு பேர் தான் என்னது? சொல்லுங்கள். மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு பேர் தான் சக்கரம். வாழ்க்கை என்பது சக்கரம். இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் மாறி மாறி சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வர்றதுக்கு பேர் தான் சொல்லுங்கள் சக்கரம். நம்முடைய வாழ்க்கை ஒரு சக்கரம். இதை புரிந்து கொண்டால் நீங்கள் நேற்றைக்கு வரைக்கும் எருசலேமிலே ஜம்முன்னு இருந்தீங்க, அங்கே நல்லா ஆடி பாடி துதிச்சுக்கிட்டு அங்கே இருந்தீங்க, சியோனில் இருந்தீங்க. இன்றைக்கி இங்கே பாபிலோனில் வந்து என்ன செய்கிறீங்க? அடிமையாக இருக்கிறீங்க. இப்போ சக்கரம் எங்கே வந்துருச்சு? கீழே வந்துருச்சு. நீ சக்கரம் என்ன செய்யும்? அடுத்து மேலே வரும்னு சொல்கிறதுக்கு பதிலாகத்தான் எதை சொல்கிறாரு? சக்கரத்துக்காக. உங்கள் வாழ்க்கை திரும்பவும் மேலே வரும், திரும்பவும் எருசலேமுக்கு போவீங்க, நீங்கள் திரும்பவும் போய் நல்லா இருப்பீங்க என்று சொல்லுவதுக்கு பதிலாக அவங்க வாழ்க்கை எதுன்னு காட்டுறாரு? சக்கரமாய் காட்டுகிறா. அதான் 113ஆம் சங்கீதம் 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். நேரம் ஆகுது, நிறைய சொல்லணும்னு நினச்சேன். சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து. நீ சிறியவனாக இருக்கலாம், நீ எளியவனாக இருக்கலாம், இங்கே இப்படியே இருக்க போகிறதில்ல. உன்னையும் உயர்த்துகிற நேரம் வரும். சக்கரம் மேலே போகிற நேரம் வரும். கர்த்தர் சக்கரத்தை மேலே கொண்டு வருவது போல உன்னை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். நியாயாதிபதி புஸ்தகம்னாலே அதான். நல்லா இருப்பாங்க, சக்கரத்தை போல் மேலே இருப்பாங்க, சேட்டை செய்வாங்க, வசதி வந்தவொன்னே கொழுப்படுத்து சர்ச்சுக்கு ஒழுங்காக போக மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, மறுபடியும் புறஜாதி கையில் ஒப்பு கொடுப்பார். புறஜாதியர் வந்து சிறை பிடிச்சிட்டு போவாங்க. அவன் பிடிச்சி 4 மிதிக்கிற மிதியில் ஐயோ ஏசப்பான்னு அழுவாங்க. அதுக்கு பிறகு இறக்கப்பட்டு மறுபடியும் அவங்கள விடுவிச்சு மறுபடியும் நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுப்பாரு. அதுக்கு பிறகு நல்லா இருப்பாங்க. கொஞ்ச நாளில் கொழுப்படுத்து மறுபடியும் சேட்டை பண்ணுவாங்க. அப்புறம் இப்படி தான். இதுதான் நியாயாதிபதி புஸ்தகம். நீ படித்து பாருங்கள், திரும்ப திரும்ப இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இது போல தான் சக்கரம் போல தான் அவங்க வாழ்க்கை. ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக மேலே இருக்கணும். சேட்டை ஒன்றா கீழே தள்ளிடுவார், கீழே வந்துடும் சக்கரம். அப்புறம் அழுது குளித்து ஆண்டவர் ஏசப்பா இறங்கப்பா, உண்மை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லைப்பான்னா மறுபடியும் தூக்கி மேலே கொண்டு வருவார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கொழுப்படுத்து சேட்டை பண்ணதுனால பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சார் கையில் சிறைப்பட்டு கஷ்டப்படுகிறார்கள். அவர்களை மேலே மறுபடியும் கொண்டு வருவேன் என்று சொல்லுவதுக்கு பதிலாக அவர்கள் எதை காட்டுகிறார்? 4 ஜீவன்களுக்கு அடியில் என்ன இருக்கிறது? சக்கரம் இருக்கிறது. சக்கரம் இருக்குது. அதனால தான் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை படி. நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, நீ பைபிளை ஒழுங்காக படிச்சுக்கிட்டே இரு. எல்லா நிலைமையிலும் ஒன்று போல இரு. ஆண்டவர் உன்னை கர்த்தர் உயர்த்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை ஒரு எலியா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் கேரித் ஆற்றங்கரையில் கிடக்காரு. ஆற்று தண்ணியை குடிச்சுக்கிட்டு காக்கா கொண்டு வந்து கொடுக்குற சோறை தின்னுக்கிட்டு சாப்பிட்டு கிடந்தார். யார்? எலியா. ஒளிஞ்சு கொண்டு இருந்தார்ன்ருக்கு 3ஆம் வசனத்தில். அதே எலியாவை 18ஆம் அதிகாரத்தில் கர்மேல் மலையின் உச்சியில் கொண்டு வச்சு உயர்த்தி இவர் கேட்குறது பூரா செஞ்சு கொடுத்தார். வானத்திலேருந்து அக்கினி இறங்க வச்சார். அடுத்து இப்போ அங்கே 450 தீர்க்கதரிசிகளை கொண்டு விட்டார். அதனால அங்கே ஆகாப் ராஜா மனைவி ஏசபேலுக்கு கோபம் வந்து, நாளைக்கு இன்னியாரம் இந்த எங்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டது போல் உன் தலையை எடுக்கலைன்னா நான் ராணியே கிடையாதுடான்னு சவால் விட்டா பாருங்க. அதோட ஓடின ஓட்டம் தான் யார்? எலியா. ஓடி போய் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சூரச்செடிக்கு அடியில் போகுது. அப்போ மலையில் உச்சியில் இருக்கிறதும் ஒரு காலம்.
ஆற்றுக்குள்ள கிடக்கிறது ஒரு காலம், கீழே கிடக்காரு மேலே போகிறாரு, கீழே கிடக்காரு மேலே போகிறாரு, மேலும் கீழும் வீலு சக்கரம் நமக்கு அரும். அதனால் நான் சோர்ந்து போயிடக்கூடாது. நாம் இப்படியே கஷ்டப்பட போகிறது கிடையாது. நம்முடைய சிறை இருப்பையும் கர்த்தர் திருப்புவார், நம்மளை பழைய நிலைமைக்கு உயர்த்துவார், உங்கள் கஷ்டத்தை மாற்றுவார், உங்கள் வியாதிகளை குணமாக்குவார், உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென்.